அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் என்ன? நீங்கள் 2 பேரும் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உண்மையாக ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க என்ன மாதிரி அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க? இல்லை என்ன மாதிரி சூழ்நிலையை நீங்கள் 2 பேரும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறது தான். லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ரீடிங். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மை உள்ளம் என்ன? அவங்களோட எனர்ஜி என்ன? கனெக்ஷனோட எனர்ஜி. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் கனெக்ஷன்ஸ் ப்ளீஸ்? Subhadra, very loyal person, bestower of devotion, bestower. Removal of illusion, worldly power and grace, blessing of devotion to Krishna. ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கீங்க இந்த கனெக்ஷனுக்கு. அதே மாதிரி ஸ்லேயர் ஆஃப் டீமன்ஸ். டீச்சிங் எபிலிட்டி மேஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. லைக் 3D வேர்ல்டில் இருக்க சேலஞ்சஸ், அவங்களுக்குள்ளே இருக்க இன்னர் ஸ்ட்ரகிள், அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டே இருக்காங்க இப்போது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் பவரில் நிற்கிறீங்க. நீங்கள் ரொம்ப டிவோட்டட் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இந்த கனெக்ஷன்லேயும் சரி, உங்களோட ஓவரால் வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப லாயலான டிவோட்டடான பர்சன். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ப்ளீஸ் பிரிஸ் காதல் வாழ்க்கையில் இருவரோட உண்மையுள்ள பர்சன் ஒன்னோட எனர்ஜி. ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். டு த சி, கோயிங் வித் த ஃப்ளோ. ஒருத்தங்க வந்து நீங்கள் எல்லா பற்றியும் விட்டுட்டீங்க, எது நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து கடலுக்கு போய் உங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போது person 2 spirits please. person 2 ஓட எனர்ஜி. கம் டு த எட்ஜ். உங்களதில் பர்சன் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க, ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்க, ரொம்ப பிளாங்க். இந்த அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த கனெக்ஷன் உங்கள் 2 பேத்துக்குமே தெரியாது. ரொம்ப பிளாங்காக இருக்கு எல்லாம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, இன்னொருத்தவங்க வந்து இப்போ தான் வேர்ஜ், அதாவது எட்ஜுக்கு வந்துட்டாங்க, அடுத்தது குதிக்க போகிறாங்க. அவ்வளோதான், இனிமேல் ரொம்ப நாள் இல்லை இந்த கனெக்ஷனில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. எ சேஞ்ச் இன் த விண்ட். இதுக்கப்புறம் இந்த பிளாங்க் கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எ சேஞ்ச் இன் த விண்ட். ஸோ மேஸ்குலின் எனர்ஜி இப்போ தான் வந்து ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபெமினின் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ரொம்ப லாயலாக இருக்கீங்க. நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, இதுதான் என் கனெக்ஷன், இதுதான் நான் பண்ணுற வேலை, இங்கே தான் நான் போகிறேன், என்ன நடந்தாலும் சரி, என்ன ஃப்யூச்சரில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை அந்த அளவுக்கு நம்புறீங்க. இப்போ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். person 1 ப்ளீஸ் கிளாரிஃபை person 1 எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். Please clarify person 1 energy. Please clarify person 1 energy. Person 1. நிறைய பிரச்சனை அவங்கள சுற்றி போயிட்டுருக்கு. ப்ளீஸ் ப்ரெஸ் person 1 ஓட எனர்ஜி. person 1 ஓட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கை. person 1 ஓட எனர்ஜி. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி. இப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கு. இல்லைனா வந்து காதலை சொல்லாமல் இருந்தாங்கன்னா நிச்சயமாக காதலை சொல்ல போகிறாங்க. இது 2 தான் ஃபஸ்ட்டு வந்தது. இது 2மே ஃபஸ்ட் பார்த்துடலாம். குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட வந்து போய் சொல்ல முடியாது. சுபத்ரா ரொம்ப பவர்ஃபுல், சாஃப்ட், ஜென்டில், அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினின் எனர்ஜி. ஏன்னா போரில் வேறு யாருமே வந்து அவங்களோட தசரதர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐ ஹோப் நான் ஹஸ்பண்ட் நம்ம கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, தப்பாக இருந்தால் நீங்களே மாற்றிக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு போரில் வந்து வேறு எந்த ஒய்ஃபுமே போகல. பட் அவங்க போருக்கு போய் அவங்க நிறைய இடத்துல அவங்க தேரெல்லாம் உடஞ்சி போகும்போது அவங்க தோளில் தேரை தாங்கி அந்த போர் வெற்றி பெறதுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணது சுபத்ரா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டிவோட்டடான லாயலான பர்சன். அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் டிமாண்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணுறீங்க. அதே சமயம் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் காதல் குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகான காதல் உள்ளே இருக்கும். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விட இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து கிளாரிட்டி கேட்குறீங்க, நான் கம்யூனிகேஷன் டிமாண்ட் பண்ணுறீங்க. பட் பேஜ் ஆஃப் சோட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கம்யூனிகேஷன், அந்த கிளாரிட்டி எல்லாமே வந்துட்டுருக்கு.
ஸோ நீங்க பாஸ்ட்ல இல்ல ரீசென்ட் பாஸ்ட்ல ஒரு ஹார்ட் பிரேக் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு பெட்ரேயல். நீங்க வந்து இது வந்து லவ் ஃபெயிலியரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. உங்க கூட இருந்த ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நீங்க காயப்பட்டு அதனால நீங்க உங்க காதல் வாழ்க்கையில நீங்க ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்குள்ள குதூகலப்படுற ஒரு ஃப்ரெண்ட் உங்கள சுத்தி இருக்காங்க. அந்த எனர்ஜி இருக்கு. அவங்க வந்து உங்கள எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னு. நீங்க அந்த ஃப்ரெண்ட உங்க வாழ்க்கையிலருந்து கட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து அந்த டஃப் சைக்கிள் உங்கள சுத்தி இருந்த எல்லா டிராமாவையும் முடிச்சுட்டீங்க. அந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ, இப்ப நீங்க வந்து உள்ளுக்குள்ள குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியா இருந்தாலும், வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் ஆஃப் சோல்ஸ். ஏதோ ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்கிறத, அ இல்லன்னா வந்து வாழ்க்கைய புதுசா பார்க்குற அந்த ஒரு எனர்ஜிக்கு போயாச்சு. ஏன்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் வாண்ட்ஸ். அந்த டஃப் சைக்கிள நீங்க முடிச்சுட்டீங்க. 5 ஆஃப் கப்ஸ். ஒரு மேபி உங்கள சுத்தி இருக்க யாரோ ஒருத்தங்க, இல்லன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, உங்கள திரும்ப திரும்ப அந்த அந்த ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு தான் இழுக்க பார்க்குறாங்க. உங்கள வந்து ஒரு மாயையில சிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. உங்கள பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க. இல்லன்னா இந்த வாழ்க்கையே போலி அப்டின்ற மாதிரி அதாவது நீங்க உடைஞ்சு போகணும் அப்டிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா நீங்க சுபத்ரா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இப்போ நீங்க வந்து பரசுராம் அந்த எனர்ஜில இருந்தா கூட நீங்க வந்து யூ ஆர் ஃபைண்டிங் த ட்ரூத் அதான். உண்மைய கண்டுபிடிக்கிறீங்க. இட்ஸ் லைக் உங்கள சுத்தி இருக்க கெட்டவங்களெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இல்லன்னா கண்டுபிடிச்சவங்களெல்லாம் உங்க வாழ்க்கையிலருந்து வெளியில கொண்டு வர வெளியேத்திட்டு இருக்கீங்க. அதான் கிளாரிட்டி. இது டிவைன் இன்டர்வென்ஷன். யாரோ ஒருத்தங்க உங்கள பயமுறுத்தி உங்கள வந்து ஒரு ஒரு கோழைத்தனமான சிச்சுவேஷன்ல வைக்க தான் ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த காதல் தான் உங்களோட 10 ஆஃப் காயின்ஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பவர்ல நின்னா மட்டும் தான் அ உங்க காதல் முன்னாடி போகும். அ இட்ஸ் லைக் என்னன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். காதல்ல வந்து நியாயமோ, தர்மமோ அதாவது உண்மை இல்லன்னா, அங்க காதலிக்கிறதுல அர்த்தம் இல்ல. ஒரு நீங்க காதலிக்கிறீங்கங்கிறதுக்காக ஒரு போலியான பெர்சன அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல. அதே சமயம் நீங்க ரொம்ப டிவோட்டடா இருப்பீங்க. எப்போனா, உங்களுக்கு உண்மையான காதல குடுக்கும்போது. சோ லாயல் பெர்சன் நீங்க. உங்கள யாராவது உண்மையா நேசிச்சாங்க அப்டின்னா, அவங்களுக்காக நீங்க லிட்டரலா உயிரையும் கூட குடுப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லாயலான பெர்சன். ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தெளிவுபடுத்திக்குவீங்க. இவங்க தான் என்னோட காதலா? உன்னோட காதல் உண்மைதானா? அப்படிங்கிறத வந்து நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்பீங்க. அந்த பெர்சன உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான பொறுப்ப நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டாச்சு ஆல்ரெடி. இதுதான் பெர்சன் 1ஓட சூழ்நிலை இப்போ. பெர்சன் 2 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பெர்சன் 2 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பெர்சன் 2 ஓட எனர்ஜி ஹார்ட் பிரேக் அகெயின். பெர்சன் 2. Person 2 ஓட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா பெர்சன் 1ஓட வாழ்க்கையில ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜி இருக்கலாம். இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட், போலி அந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லி துரோகம் பண்றது. நீங்க ஹெர்மிட் மோட்ல இருக்கீங்க. பெர்சன் 2 நீங்க ஞானி. உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லா நியாயங்களும் தெரியும். எல்லா தர்மங்களும் தெரியும். நீங்க வந்து உங்க வாழ்க்கையோட ஒரு எல்லைக்கு வந்தாச்சு. நெறைய புரிதல் உங்களுக்கு இருக்கு. ஜஸ்டிஸ். நீங்க நியாயம் எதிர்பார்க்குறீங்க, பேலன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. இல்லன்னா உங்க வாழ்க்கையில பேலன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா, நீங்க வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு எல்லைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு இனிமே வந்து நியாயமான விஷயங்கள் நடந்தா போதும். நீங்க எதுக்கும் பெருசா அலட்டிக்கிற மாதிரி இல்ல. அதனால தான் உங்க வாழ்க்கையில வருது 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி, த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி, மாஸ்குலின், 8 ஆஃப் கப்ஸ். நீங்க உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல இருந்து விலகி போயாச்சு. நீங்க யூ வாக்ட் அவே. இப்போ வந்து உங்களோட ஃபியூச்சர பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி யூ வாக்ட் அவே ஃப்ரம் அ பிளேயர். ஒரு பிளேயர் எனர்ஜிலேருந்து நீங்க வெளியில போயாச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, நீங்க வரவேற்கிறது 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பேலன்ஸ். இப்போதைக்கு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ரொம்ப, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க இந்த பெர்சன தான் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்றீங்களான்னு தெரியாது. இது மேபி இந்த பெர்சன் கிட்ட தான் நீங்க விலகி போயிட்டீங்களா இருக்கலாம். 8 ஆஃப் கப்ஸ். ஏன்னா, இங்க 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இங்க மேட்ச் பண்ணவே இல்ல. ஏன்னா, இந்த பெர்சன் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறது, அ ஒரு ட்ராமா. இங்க பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ், 5 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் கப்ஸ். இது வந்து மேபி ஒரு காமிக் ஃபெமினின் எனர்ஜியா இருக்கலாம். கண்ட்ரோலிங்.
மேபி மதர் ஃபிகரா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். இப்போ நீங்க பெர்சன் 2 நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ரொம்ப காமா இருக்கீங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. இந்த பெர்சன் சப்போஸ் அலைன் ஆகல அப்படின்னா, நீங்க இதுலருந்து விலகி போயிருவீங்க. இல்லன்னா அலைன் ஆகலன்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி வாக் அவே பண்ணிட்டீங்க. ஸோ உங்க வாழ்க்கையில வர காத்துன்னு இருக்கிறது ஒரு அழகான காதல். நம்ம இத கிளாரிஃபை பண்ணலாம். வாட் இஸ் அ யூனியன்? நீங்க இவங்கள தான் நீங்க வந்து இந்த பெர்சனுக்கு இந்த பெர்சனுக்கு இருக்க லிங்க் என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ். வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் பெர்சன் 1 அண்ட் பெர்சன் 2? The world. Oh my gosh. Four of Pentacles. The Star. Bottom deckல பாத்தீங்க அப்படின்னா 2 of Swords energy. நீங்க இந்த இந்த எனர்ஜில இருந்து வாக்கவே பண்ணியாச்சு உங்க காதல் வாழ்க்கையில. ஏன்னா இங்க வந்து இந்த காமிக் டிராமா வந்து நீங்க ஒத்துக்க தயாரா இல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப லாயலான பர்சன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஜீவன். நீங்க வந்து அவ்ளோ லாயலா இருப்பீங்க. காதல்னாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட லாயல்ட்டிக்கு வந்து ஒரு குறையே இருக்காது. நீங்க இப்ப நோக்கி போயிட்டு இருக்கிறது ஒரு புது காதல் வாழ்க்கைய நோக்கி. இங்க பார்த்தீங்க அப்டின்னா 6 ஆஃப் கப்ஸ். இந்த பெர்சன் வந்து ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ். இந்த இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி வந்து பிளேயரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ். ரொம்ப ஏன்னா இங்க பின்னாடி பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். வெளி தோற்றத்துக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட், இல்லன்னா வந்து பார்த்தா வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் அப்டின்னு தோற்றத்துக்கு தெரியாது. ரொம்ப ப்ளே பாய் அந்த மாரி எனர்ஜில இருப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். ரொம்ப அ வேணும் அப்டின்னா அவ்வளதான். அவங்க முடிவு எடுத்தாங்க அப்டின்னா இட்ஸ் லைக் அவ்வளதான் முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு பெர்சன் உங்க வாழ்க்கையில. ஸோ யூ வாக்ட் அவே ஃப்ரம் திஸ் பெர்சன். மேபி இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு நெறைய வலிகள உண்டு பண்ணியிருக்கலாம் வாழ்க்கையில. இப்போதைக்கு நீங்க டிமாண்ட் பண்ணீங்க நியாயத்த. அந்த நியாயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப லாயலான பெர்சன் அப்படின்னு. உங்க பவர நீங்க கையில எடுத்துட்டீங்க. நான் ரொம்ப லாயலா இருக்கேன். என் வாழ்க்கையில வர பெர்சன் யாரோ அத பிரபஞ்சம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க வந்து இந்த கனெக்ஷனோட எட்ஜுக்கு வந்துட்டீங்க. இட்ஸ் லைக் நீங்க லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போறீங்க. ஒரு புது வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா, இங்க புது ஆரம்பம்க்கான வாய்ப்பே இல்ல. 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பெர்சன் மேபி உங்க மேல கிளிங்கியா இருக்கலாம். பட் நீங்க யூ வாக்ட் அவே ஃப்ரம் திஸ் கனெக்ஷன். ஏன் அப்டின்னா, நீங்க உங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஹெர்மிட் மோட். இதுல நீங்க தனிமையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நீங்க ரொம்ப வேல்யூபிளான பீஸ். நீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி. இப்ப நீங்க உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்களோட ஃபியூச்சர்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும். நீங்க சரியா அலைன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டா உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயம் கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பாஸ்ட் பெர்சன் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்டின்னா, ஸ்டில் இந்த பெர்சன் வந்து ரொம்ப வெளிப்படைக்கு ரொம்ப ம் என்ன சொல்றது, ஒரு ஹை எண்ட் லைஃப் வாழ்ற மாதிரியும், இல்ல என்ன அப்டின்னா, ரொம்ப பிளேஃபுல். நான் ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. நான் ரொம்ப பியூட்டிஃபுல் சோல் அந்த மாதிரி வெளிப்புறத்துக்கு காட்டிக்கிட்டாலும், அவங்களுக்கு இந்த பெர்சனுக்கு ஒரு வலிய உண்டு பண்றதுக்காகவே இந்த காமிக் எனர்ஜி இருக்காங்க. இட்ஸ் லைக் இது அவங்களோட டிராமா. இந்த பெர்சன் வந்து வெளி தோற்றத்துக்கு 10 ஆஃப் காயின்ஸ்ல இருந்தாலும், பட் தே ஆர் இன் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க வாழ்க்கை வந்து சரியா இல்ல. அ நீங்க எதிர்பார்க்குற மாதிரியும் இல்ல, அவங்க எதிர்பார்க்குற மாரியும் இல்ல. ஸோ சப்போஸ் நீங்க விலகி போனதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அ குழப்பம் இருந்தது அப்படின்னா, இதுதான் அங்க நடந்துட்டுருக்கு. நீங்க விலகி போனது சரியான முடிவு தான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. நீங்க போயிட்டு இருக்கிறது சரியான பாதையில தான். டிவைன் ஃபெமினின். ஏன்னா இங்க வந்து இது ஃபெமினின் எனர்ஜி ஆப்வியஸா ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இங்க சுபத்ரா. ஸோ இதோட இதுதான் அலைன் ஆகுது. இந்த எனர்ஜி அலைன் ஆகல. ஸோ பரசுராம்க்கு இந்த எனர்ஜி தான் மேட்ச் ஆகுது. அதாவது கெட்டதெல்லாம் விடுறது. இது வந்து ஸ்லேயர். இந்த பெர்சன் வந்து கெட்டதெல்லாம் விட்டு விலகி வரணும். நெறைய வேலை இருக்கு. மணி மணி மைண்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாராவது கண்ட்ரோல் பண்ண பயமுறுத்துனா பயப்படுற கேரக்டர் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நெறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் அந்த பெர்சன் ஒர்க் பண்ணணும். பட் அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்ற மாதிரி எனக்கு தோணல. பிகாஸ் ஆல்ரெடி உங்க எனர்ஜில இன்னொரு மாஸ்குலின் எனர்ஜி இருக்காங்க. ஸோ யுவர் டெசிஷன் இஸ் ரைட். You are in the right path. Jai Saram. God bless you.